நாடார் எஸ்டேட்டை சேர்ந்த ஜமீன்தார் தவசுமுத்து நாடாரின் சகோதரர் வி. பொன்னுசாமி நாடார் 1899ஆம் ஆண்டில் பல கோவில்களை கட்டுப்படுத்தி வந்த கும்பகோணம் தேவஸ்தானம் குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஒரு கோவில் கமிட்டியில் அமர்ந்த நாடார் சமூகத்தைச் சேர்ந்த முதல் நபர் பொறையார் நாடார் எஸ்டேட்டின் பொன்னுசாமி நாடார். கோயில் குழுவில் ஒரு நாடார் இருப்பது 1890 ஆண்டுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் பொறையார் நாடார் எஸ்டேட் குடும்பத்திலிருந்து ஒருவர் தேவஸ்தானம் குழுவின் உறுப்பினராக இருப்பது அந்த தேவஸ்தானம் பெருமையாக கருதியது. முன்னதாக வெள்ளையா நாடரின் காலத்திலிருந்து பொறையார் நாடார் எஸ்டேட் பல்வேறு கோவில் விழாக்கள் மற்றும் திருவிழா செலவினங்களை செய்துள்ளது. சிதம்பரத்தில் நடராஜா கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயில், பழனி முருகர் கோயில் மற்றும் திருக்கடையூரில் உள்ள அபிராமி கோயில் ஆகிய கோயில்களில் நிலங்களை நன்கொடையாக அளித்தது மற்றும் பணத்தை டெபாசிட் செய்து பல்வேறு நிரந்தர கட்டளைகளை நிறுவியுள்ளது. கமுதி வழக்கின் போது சிவகாசியின் நாடார்கள் சிதம்பரம் கோயிலில் இருந்த பூசாரியை சாட்சியாக அழைத்து நாடார் சமூகம் தாழ்ந்த நிலையில் இல்லை என்பதற்கு சான்றாக சிதம்பரம் கோயிலில் பொறையார் நாடார் எஸ்டேட்டின் குடும்பத்துக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறித்து சாட்சியம் அளித்தார். நாடார் எஸ்டேட் குடும்பத்தை சேர்ந்தவர்களே பொறையாரில் உள்ள 5 கோயில்களின் சிவன் கோயில், விஷ்ணு கோயில், குமாரன் கோயில், விநாயகர் கோயில், ஐயனார் கோயில் பரம்பரை அறங்காவலர்களாக உள்ளனர். இந்த கோயில்களுக்கு 350 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்களை நாடார் எஸ்டேட் குடும்பத்தினர் நன்கொடையாக வழங்கியுள்ளனர். தவசுமுத்து நாடார் 1880 களில் பொறையாரில் பார்வதி அம்மனுக்கு கோயில் கட்டினார். பொன்னுசாமி நாடார் கும்பகோணத்தில் ஒரு விநாயகர் கோயில் கட்டினார்.